Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to 8th question in exercise 3B. So 8th question paranga. A company declares a dividend of 11.2 percentage to all its shareholders. If it is rupees 60, share is available in the market at the premium of 25 percentage. How much should a Rakesh invest in buying the shares of his money in order to have an annual income of 1680? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிடெண்ட் ஒரு கம்பெனியில் டிவிடெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இது 8th சம்மோட கிவன் பாருங்கள். டிவிடெண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 11.2%. எல்லாருக்குமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே டிவிடெண்ட் இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் rupees 60 இஸ் அவைலபிள் அட் அ மார்க்கெட். ஸோ NV60 இருக்கும் போது அதோட ப்ரீமியம் வந்து 25%ன்னு சொல்லியிருக்காங்க. 25% இது வந்து எம்வியில் ப்ரீமியம். இன்னும் நம்ம எம்வி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரீமியம் வந்து 25%ன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் ஷுட் ராகேஷ் இன்வெஸ்ட்? ஸோ இங்கேயும் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஹவு மச் ஷுட் ராகேஷ் இன்வெஸ்ட்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இன் பையிங் தி ஷேர்ஸ் ஆஃப் ஹிஸ் கம்பெனி இன் ஆர்டர் டு கெயின் ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் இன்கம் வந்து 1680. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரீமியம் இருக்குது. ப்ரீமியம்லேருந்து ப்ரீமியம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 25/100 இன்ட்டு 60 கேன்சல் பண்ணிவிடுங்க ஜீரோஸை. இது 5 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 2 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ 15. ஸோ 15 ருபீஸ் தான் ப்ரீமியம். ஸோ எம்வி என்னவாக இருக்கும்? எம்வி ஈக்குவல் டு 60 + 15. ஸோ 75 ருபீஸ் தான் வந்து ப்ரீமியம். இவங்க டு ஃபைன் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு டு ஃபைண்ட் வரும். இதுலேயும் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது கண்டென்ட்டில். இதில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு முன்னே யூஸ் பண்ண ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. டோட்டல் டிவிடெண்ட் இங்கே கொடுத்துருக்கிறதுனால டோட்டல் டிவிடெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் டிவிடெண்ட் பை டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர். ஸோ டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் ஈக்குவல் டு, இது வந்து டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் ஈக்குவல் டு D percentage ஆஃப் NV. ஸோ D percentage வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11.2%. ஸோ 11.2/100 இன்ட்டு NV வந்து 60. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு எப்படி வரும்னா 112 இன்ட்டு 6 மட்டும் வரும். ஸோ ஒரு ஜீரோ மல்டிப்ளிகேஷனில் பாயிண்ட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ இது லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா பாயிண்ட் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து போயிடும். ஸோ இன்ட்டு 6/100 இருக்குது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 112 இன்ட்டு 672 வந்திருக்கு. ஸோ பை 100ன்றதுனால நம்மளுக்கு 2 டெசிமல் பாயிண்ட் இருக்கும். ஸோ டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர் வந்து 6.72. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் ஆஃப் 1 ஷேர்ன்றது தானே ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டோட்டல் டிவிடெண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 1680 டிவைடட் பை 6.72. இது வந்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 1680/6.72. இப்படி பாயிண்டில் இருந்தாவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண பாருங்கள் டிவிஷனில். ஸோ இங்கே 2 டெசிமல்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 100, இங்கே நியூமரேட்டர்லையும் இன்ட்டு 100. ஸோ இப்போ பாருங்கள், 168000/672. ஸோ எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 4 டேபிளில் கூட கேன்சல் பண்ணலாம். 4 டேபிளில் பாருங்கள், இது 1 டைம்
இது 27 வந்து 6 times வந்து 24, இங்கே 32, 8 times. இங்கே வந்து 42, 1 2 3. ஸோ அகெயின் வந்து நம்ம 4 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணலாம் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 42 ஆகும். இது வந்து 10500 வரும். நெக்ஸ்ட்டு 42 and 105 வந்து 7 டேபிளில் போகும். 7 டேபிளில் வந்து 6 டைம்ஸு. இது வந்து 10 வந்து 35. ஸோ 1500. ஸோ 1500 by 6 இருக்குது. ஸோ இது திருப்பி எந்த டேபிளில் போகும்னா 3 டேபிளில் போகும். இது வந்து 2 times, இது 5 times. ஸோ அகெயின் 2 டேபிளில் போச்சுன்னா இது 250. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 250. ஸோ கேல்குலேஷன் பெருசாக இருக்குன்னு எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணாதுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இந்த மாதிரி நிறைய சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஸோ கேல்குலேஷனில் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு எம்வி. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு 250 கிடச்சிருக்கு. எம்வியோட ரேட் வந்து 75. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 25 into 75. 5 5s are 25. இது 10 plus 35 45 plus 2 47. இது வந்து 14 plus 4 18 18750. இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்ச அமௌண்ட். டோட்டலாக அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், 18,750. ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.